42 சங்கீதம் 5ஆம் வசனம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த அதே வசனத்தின் பிற்பகுதியை இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பின்படி சொன்னால், தேவ சமூகத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு. தேவ சமூகத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டு. 16ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 11ஆம் வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. உடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பமும் இருக்கிறது. நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சந்தோஷம் அவருடைய சமூகத்திலே இருக்கிறது. எனவேதான் அவருடைய சமூகத்தை தரிசிக்கும்படியாய் பக்தர்கள் நாடி வருகிறார்கள். சமூகத்திலே பேரானந்தம் இருக்கிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை நாடி வருகிறார்களோ, எப்பேற்பட்ட பிரச்சனையோடு வருகிறார்களோ, விடுதலையோடு கடந்து போவார்கள். தாவீது பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். நான் அவருடைய சமூகத்தை நான் தரிசிக்கும்படியாக காணும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்திலே ஏன் தங்கி இருக்க நாடுகிறார் என்று சொன்னால், அவருடைய சமூகத்தை தரிசிக்கும்படியாக. இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், 84ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனத்திலே, வேறிடத்திலே 1000 நாள் நான் வாழ்வதை காட்டிடும் உம்முடைய சமூகத்திலே நான் காணப்படுகிற இந்த ஒரு நாள் எனக்கு மேலானதாக இருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஆம், எத்தனை எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாம் மாயையாயிருக்கிறது. ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காணப்படுகிற அந்த நாள் மற்ற எல்லா நாளை காட்டிலும் நமக்கு மேலானதாக இருக்கிறது என்று தாவீது சொன்னது போலவே, அவரை ரசிக்கிற பிள்ளைகள், அவரை ருசித்து பார்க்கிற பிள்ளைகள் நிச்சயமாக அவருடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பார். அவருடைய சமூகத்திலே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம், உம்முடைய வலது பாரிசத்திலே ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, சமூகத்தை ஆண்டவரே நாடி வருகிறதுனாலே ஆண்டவரே நித்திய சந்தோஷம் இருக்கிறதப்பா. அந்த சந்தோஷத்தை ஆண்டவரை கேட்கிறதான நம்முடைய பிள்ளைகள் யாவரும் பெற்று உமக்குள்ளே இன்பற்றெடுக்க, உமக்குள்ளே மகிழ்ந்திருக்க ஆண்டவரே அப்பா, எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, சமூகத்திலே கடந்து வருகிறது நிமித்தமாக அவர்களுக்கு நித்திய பேரானந்தத்தை தந்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிட வேண்டும் என்று கர்த்தரை பண்ணி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போகும் போதும் காக்கின்றி, திரும்பும் போதும்